ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு குறித்தான ஒரு உரையாடல் தான் வாய்ப்பாடு. நாம் பள்ளிப்பாருக்கு செல்லும்போது வெவ்வேறு பள்ளிகளில் வாய்ப்பாடுகள் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்படுவதும் உண்டு. குறிப்பாக இப்போ வந்து ஒரு 6ஆம் வாய்ப்பாடு என்றால் 6 6 1 6 6 2 12 6 3 18 என்று குழந்தைகளை பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய வாள்கள்லேயும் வந்து சுவற்றுலேயும் வந்து அந்த மாதிரியான வாய்ப்பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏனென்று கேட்டால் வந்து வாய்ப்பாடே இப்போ வர்றது, அந்த மாதிரியான வாய்ப்பாடுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து எது சரியான முறையில் நம்ம வாய்ப்பாடை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற இப்போ வெவ்வேறு விதமான தளங்களில் இது பேசப்படுது. சில சமயங்களில் இது வந்து ஒரு பொருளானதாக விவாதிக்கப்படுது. அது ஆய்வுகள் முடிவில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த 6 1 6 6 2 12 6 3 18 என்பது நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பாடு முறை. நாம் முன்பு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் படித்ததெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், வாய்ப்பாடுகளை ஓரார் 6 ஈரார் 12 மூவார் 18 அந்த வழியில் தான் நம்ம படித்தோம். இப்போது எது வந்து சரி, இப்போ இந்த வாய்ப்பாடு தான் நான் சரின்னு சொல்கிறதுக்கான இப்போது அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நமக்கு திரும்ப வந்து கேட்க தோணும். அது ஒன்றுமே இல்லை. இப்போது 3 6 18ன்னு சொல்கிறோம், 6 3 18ன்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த இங்கிலீஷில் நம்ம ரீட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா 3 times of 6 இது சரியானதாக இருக்கும். அப்படின்னா என்ன? 3 times of 6னால் ஒன்றும் கிடையாது. 6 கூட்டல் 6 கூட்டல் 6, 6ஐ 3 முறை நம்ம எழுதுறது. அதுவே 6 times 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது 3ஐ வந்து நீங்கள் 6 times வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போது 3 + 3 + 3 + 3 + 3 + 3 அப்படின்ற மாதிரி கூட்டுவதற்கு சமம். ஆனால் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்பது 6ஆம் வாய்ப்பாடுன்னும் போது 3 times 6 அப்படின்றது தான் சரியானதாக இருக்கும் இல்லையா? அப்போது இது வந்து கொஞ்சம் ஆசிரியர்கள் வந்து கவனத்துக்கு கொள்ளணும். இந்த இனிவரும் காலங்களிலாவது, ஏற்கனவே போன பேட்ச் விட்டுடலாம், இப்போ போயிட்டுருக்க, இப்போ ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான வாய்ப்பாட்டை நம்ம கொண்டு போய் சேரணும். நீ குழுவாக்கம் செய்து பாருங்கள். இப்போது 3 × 6 என்பது என்னன்னு கேட்டால், 6 பேர் கொண்ட குழுக்கள் 18 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் கொண்ட குழுக்கள் எத்தனை உருவாக்கலாம்னா 3 குழுக்களை தான் உருவாக்க முடியும். அதுதான் வந்து சரியாக இருக்கும். அப்போ வந்து 3 times of 6 3 × 6 = 18ன்றது தான் 6ஆம் வாய்ப்பாட்டை குறிக்கும். எனவே வாய்ப்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள்.